ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் ஷார்ட்டட் அரே பார்ட் 2 ப்ரோக்ராமை சால்வ் பண்ண போறோம். எப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுதான் கிவன் அரே. இதுல வந்து டூப்ளிகேட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும். ஆனா அந்த டூப்ளிகேட் எலிமெண்ட் 2 டைம்ஸ்க்கு மேல இருந்தாலும் ரிமூவ் பண்ணணும். அதே இல்லாம அதே அரேல அந்த டூப்ளிகேட் எலிமெண்ட் ரிமூவ் பண்ண இடத்துல அடுத்த எலிமெண்ட் வந்து உட்கார்ந்து ரீப்ளேஸ் பண்ணணும். எப்படின்னு சொல்றேன். ஸோ 1 1 தேர்ட் டைம் ஒன் வந்திருக்கா. ஸோ இந்த இந்த ஒன்னை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஒன் இருக்கிற இடத்துல இந்த டூ அடுத்த எலிமெண்ட் வந்து உட்காரணும். ஸோ டூ 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 டைம்ல அக்கறை இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. 3 டைம் அக்கறை ஆயிடுச்சுன்னா டூவே ரிமூவ் பண்ணிட்டு தேர்டா வர டூவை ரிமூவ் பண்ணிருக்கணும். த்ரீ அந்த ரிமைனிங் இருக்கிற லாஸ்ட் பொசிஷனை, அதாவது ஒரு எலிமெண்ட் ரீப்ளேஸ் ஆச்சு, ரிமூவ் ஆயிடுச்சு இல்லையா, அதை லாஸ்டா போட்டுட்டு இதோட டோட்டல் சைஸை நீங்க ரிட்டர்ன் பண்ணணும். அந்த ரிட்டர்ன் பண்ற கவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 5 எலிமெண்ட்ஸா கம்பைலர் வந்து செக் பண்ணும். அது வந்து யூனிக்கா இருக்கணும், அதாவது 3 டைம் டூப்ளிகேட்ஸ் எலிமெண்ட் இருக்கக்கூடாது அதுல. இதுதான் ப்ரோக்ராம். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா 0 0 2 டைம் அக்கர் ஆயிருக்கு. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. 1 1 1 1 வந்து 4 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு. நமக்கு தேவை 2 மட்டும்தான். அப்போ ரெண்டு டூவை மட்டும் எடுத்துக்கும். 0 0 1 1 ரிமைனிங் டூ, இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிடுறோம். அடுத்து 2 ஒரு டைம் தான் வந்திருக்கு. 3 2 டைம் வந்திருக்கு. 3 டைம் வரல. 3 3. ஸோ இந்த 2 எலிமெண்ட்ஸ் இருக்கிற இடத்த வந்து நீங்க கேப் விட்டணும். அது லாஸ்ட்ல தள்ளி கேப் விட்டணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராமை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒன் மினிட். ஸோ அதுக்கு முன்னால நான் அந்த அரேயை எடுத்துக்கிறேன். நம்ம எந்த கேஸ் சால்வ் பண்ண போறோமோன்னு. ஸோ இந்த கேஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த அரே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே டூ டூவா இருக்கிறது தான் நான் இது பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ் கண்டிப்பா டூவா தான். ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ் வந்து நாம ஒமிட் பண்ணிடலாம். ஏன்னா அது டூவா இருக்கிறதுனால அது யூனிக்கா இருந்தாலும் டூப்ளிகேட்டா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தேர்ட் எலிமெண்ட்ல இருந்து தான் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா தேர்ட் எலிமெண்ட் தான் நம்ம டூப்ளிகேட்டா வருதா இல்லையான்னு செக் பண்ணணும் ஒவ்வொரு நம்பருக்கும். அதுவும் இல்லாம இது ஷார்ட்டட் ஆர்டர்ல தானே கொடுத்துருக்காங்க, அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த 2 எலிமெண்ட்ஸ் 2 பொசிஷன்ஸ் ஸ்கிப் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஜே இஸ் ஈக்குவல் டு 2ன்னு ஒன்று செட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த ஜேயை தான் நம்ம ஐட்ரேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதனால ஜேயை வந்து 2ன்னு டிக்ளேர் பண்ணிடுறேன். அடுத்து நான் ஐயவும் 2ன்னு டிக்ளேர் பண்ணிடுறேன். எதுக்குன்னு நான் அப்கமிங் இதில் சொல்றேன். தென் கவுண்ட் டு 2, ஏன்னா நம்ம லாஸ்ட் கவுண்ட் தானே ரிட்டர்ன் பண்ண போறோம். இப்போ டிஃபால்ட்டா 2 இருக்கும், அதனால கவுண்ட் டு 2ன்னு இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். அடுத்து இன்னொரு அரேயை டிக்ளேர் பண்றேன் சேம் ஆஸ் இந்த அரேயோட லென்த்ல. ஓகேங்களா? அடுத்து கவுண்ட் டு ஈக்குவல் டு 0ன்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிடுறேன். டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்றேன். அடுத்து இந்த செகண்ட் அரேல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்ஸை நான் ஸ்டோர் பண்ணணும். அதனால m is equal to 0 அரே லென்த். இப்போ நீங்க இப்படி டிக்ளேர் பண்ணீங்கன்னா எப்படி தெரியுமா எலிமெண்ட் ஸ்டோர் ஆயிருக்கும்? 0 0 0 0 0 0. எவ்வளோ எலிமெண்ட் இருக்கு? 6 இருக்கா? ஸோ இப்படிதான் ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த ரெண்டு ஜீரோவை வந்து நான் ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு தான் இந்த லூப்பு. ஸோ இந்த ரெண்டு பொசிஷன் மட்டும் நான் ஃபில் பண்ணா போதும் இல்லையா? அதனாலதான் இந்த கவுண்ட் டு வேரியபிள் ஒவ்வொரு டைம் இப்போ ஃபர்ஸ்ட் எம் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். எம் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறப்போ கவுண்ட் டூவோட வேல்யூ வந்து 0 தான். 0 ஈக்குவல் டு 2வா இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகி இங்கே வந்துடும். இங்கே வந்து அரே 2 ஆஃப் எம் ஈக்குவல் டு அரே ஆஃப் எம், விச் மீன்ஸ் அரே 2 ஆஃப் எம் 0வா, இந்த 0ங்கிற இடத்துல இந்த ஒன்னை ரீப்ளேஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல என்ன ஆகும்? 1 0 0 0 0 0 இப்படி எலிமெண்ட் ஸ்டோர் ஆயிருக்கும். அடுத்து நான் கவுண்ட் டு வேரியபிள் 1 இன்க்ரிமெண்ட் பண்றேன். இங்கேயும் கண்டிஷன் ஃபெயில். அடுத்து இங்க இந்த இடத்துல வந்து ரெண்டாவது எலிமெண்ட் ரீப்ளேஸ் ஆயிரும். ரிமைனிங் எல்லாம் 0 ஆயிரும். கவுண்ட் 2 வந்து நான் 2க்கு இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ அடுத்த டைம் லூப் ஐட்ரேட் ஆகும்போது இன்க்ரிமெண்ட் ஆகி இங்கே கவுண்ட் 2ல பிரேக் ஆயிரும். ஸோ இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். இப்போ நம்ம செகண்ட் அரேல வந்து நம்ம இப்படி ஸ்டோர் பண்ணிட்டோம் எலிமெண்ட்டை. ஓகேங்களா? இப்போ அடுத்து அரே ஆஃப் லென்த் வந்து கிரேட்டர் தென் 2.
அதாவது இப்போ இந்த ரெண்டு இந்த இந்த அரேயோட லென்த் வந்து கிரேட்டர் தென் டூவா இருந்தாதான் இந்த இதுக்கே போன்னு சொல்றேன். ஏன்னா டூவை விட கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா அந்த டூவை வந்து நீங்க ரிட்டர்ன் பண்ணிடலாம் இல்லையா? அதனாலதான் இந்த கண்டிஷன் போட்டிருக்கேன். அரே ஆஃப் லென்த் கிரேட்டர் தென் டூவா இருந்தா மட்டும் இந்த லூப் குள்ள போ, இல்லாட்டி டைரக்டா ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் தான் நீங்க எந்த செக்கும் பண்ண தேவையில்லையே, டைரக்டா ரிட்டர்ன் பண்ணிடலாம் அரேயோட சைஸ்ல. ஸோ அதனால டைரக்டாவே நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்ப அரேயோட லென்த் வந்து கிரேட்டர் தென் டூவா, இதெல்லாம் நான் எதுக்கு ஹேண்டில் பண்றேன்னா இது நம்ம சப்மிட் பண்ணும்போது நிறைய டிஸ்க் ஹேண்டில் ஆகணும். ஸோ அந்த கேஸுக்குலாம் வந்து இந்த இஃப். ஓகேங்களா? அடுத்து இப்பதான் நம்ம ஒரிஜினல் ப்ராப்ளம்குள்ள போறோம். ஜே லெஸ் தென் அரே டாட் லென்த். ஜே நம்ம ஆல்ரெடி 2ன்னு டிக்ளேர் பண்ணியிருந்தோம். 2 லெஸ் தென் 6 கண்டிஷன் ட்ரூ. அடுத்து இங்க நான் என்ன பண்றேன்னா அரே ஆஃப் ஜே மைனஸ் 2, அதாவது 2 மைனஸ் 2 நாட் ஈக்குவல் டு 2 மைனஸ் 2, விச் மீன்ஸ் என்ன? அரே ஆஃப் ஜே தான். அரே ஆஃப் ஜே, அரே ஆஃப் 0. ஓகேங்களா? 0 அதோட வேல்யூ என்ன? அரே ஆஃப் 0ல என்ன வேல்யூ இருக்கு? 1 இருக்கு. 1 not equal to array of j. array of j னா இப்ப array of 2ல என்ன இருக்கு? 0 1 2 1. ஓகேங்களா? சோ இப்ப என்ன பண்றேன்னா இந்த நாம இப்ப எப்பவுமே ரெண்டு எலிமெண்டா இருந்தா பிரச்சனை இல்லைன்னு சொன்னல, மூணாவது எலிமெண்டா இருந்தா தான் நம்ம அதை ரிமூவ் பண்ணணும் இல்லையா? அதனால மூணாவது எலிமெண்ட்டை செக் பண்றதுக்கு தான் நான் இந்த கண்டிஷன் எழுதியிருக்கேன். சோ இப்போ வந்து ஜே 0 1 2 ஜே வந்து இது பாயிண்ட் ஆயிட்டு இருக்கு. 1 நாட் ஈக்குவல் டு ஜே மைனஸ் 2னா இது ஜே மைனஸ் 1, இது ஜே மைனஸ் 2. ஸோ 1 நாட் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த கேஸ்ல நமக்கு எப்படி இருக்கு? 1 ஈக்குவல் டு 1. ஸோ இந்த கண்டிஷனுக்கு போகாது. என்ன பண்றேன்? ஸோ அந்த பொசிஷனை விட்டுரு, ஜேவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறேன். ஜேயை வந்து 3க்கு இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிடுறேன். ஸோ இந்த இந்த லூப் வந்து ஸ்கிப் ஆகி அடுத்த எலிமெண்ட்டுக்கு ஏதாகும் ஜே 3க்கு வந்துடும். ஓகேங்களா? இப்ப செக் பண்ணும் 3 மைனஸ் 3 மைனஸ் 2, அதாவது என்ன? அரே ஆஃப் 1. 1 அரே ஆஃப் 1ல என்ன வேல்யூ இருக்கு? 0 1 1 இருக்கு. அடுத்து நாட் ஈக்குவல் டு அரே ஆஃப் 3. ஓகேங்களா? ஸோ 0 1 2 3 2 இருக்கு. ஸோ இந்த எலிமெண்ட் ஜே மைனஸ் 2 2 நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு செக் பண்றோம். ஸோ இந்த கேஸ்ல கண்டிஷன் ட்ரூ இல்லையா? ஏன்னா 1 நாட் ஈக்குவல் டு 2. ஸோ உள்ள வரும். உள்ள வந்து இப்ப நம்ம போன ஐட்ரேஷன்ல ஸ்கிப் பண்ணிட்டோம் இல்லையா? ஸ்கிப் பண்ண இடத்துல அந்த 1 டூப்ளிகேட் இந்த 3ங்கிற இடத்துல அரே ஆஃப் 2 ARR ஆஃப் 2 ஆஃப் ஐல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு? 2 தான் நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருந்தோம் இங்க. ஸோ அரே ஆஃப் 2 ஈக்குவல் டு அரே ஆஃப் ஜே. அரே ஆஃப் ஜே என்ன இப்போ? 3. அதாவது அரே ஆஃப் 2ங்கிற இடத்துல என்ன ஸ்டோர் பண்ணு? 0 1 2 3. இந்த 2 இருக்கா? இந்த 2வை எடுத்து 2 அப்போ செகண்டரியில ஸ்டோர் பண்ணுன்னு சொல்றோம். செகண்டரி இப்ப எப்படி கன்வெர்ட் ஆயிருக்கும்? நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம். மீதி 4 பொசிஷன் இப்படி ஃபில் ஆயிருக்கும். இப்ப வந்து அரே ஆஃப் 2ல வந்து 2 ஸ்டோர் பண்ண 0 1 2. பாத்தீங்களா? இப்போ நம்ம இப்படி கம்பேர் பண்ணனால ஆட்டோமேட்டிக்கா இந்த 1 வந்து ரிமூவ் ஆயிருச்சு. இந்த 1 இருக்கிற இடத்துல 2 வந்துருச்சு. புரிஞ்சுங்களா? சோ இப்படிதான் பண்ணணும். இதுக்கப்புறம் நான் கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்றேன். கவுண்ட் ஆல்ரெடி என்னவா இருந்துச்சு? 2வா இருந்துச்சு. இப்ப கவுண்ட் 3. ஜேயை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்றேன். ஜே வந்து 3ல இருந்துச்சு. இப்ப ஜே வந்து 4. ஐ வந்து ஐயோட வேல்யூ வந்து என்ன இருந்துச்சு? 2 இருந்துச்சு. ஐ இன்க்ரிமெண்ட் ஆகி 3க்கு மாறிடும். இப்ப திரும்பி இங்க வரும். ஜேயோட வேல்யூ வந்து 4. ஓகேங்களா? சோ அரே ஆஃப் 4 மைனஸ் 2 ஈக்குவல் டு அரே ஆஃப் ஜே என்ன? ஜே வந்து 4 தான். which means array of 4 minus 2 என்ன? 2 தானே? 0 1 2 1 1 not equal to array of இங்க என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்? j என்ன? 4. array of 4. so array of 4ல என்ன வேல்யூ இருக்கு? 0 1 2 3 4. 4 இருக்குங்களா? so இங்க 2. மீண்டும் இந்த 2 not equal to இந்த 1.
ஓகேங்களா? அப்போ இங்க போகும். இங்க போய் நான் என்ன சொல்றேன்? அரே ஆஃப் ஐ, அரே ஆஃப் 3ல அரே ஆஃப் ஜே, அரே ஆஃப் 4 செகண்ட் அரேயோட தேர்ட் எலிமெண்ட் தேர்ட் பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் அரேயோட ஃபோர்த் பொசிஷனை ஃபில் பண்ணிடு அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ 0 1 2 3 4 இந்த 2வை தூக்கி இங்க போட சொல்றேன். ஓகேங்களா? இப்ப நமக்கு அரே மாடிஃபை ஆயிடுச்சு. மாடிஃபை பண்ணதை என்ன பண்ணணும்? கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணணும், ஜே இன்க்ரிமெண்ட் பண்ணணும், ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகே, இப்ப ஜே வந்து 5, ஜே வந்து 5, அரே ஆஃப் 5 மைனஸ் 2 அதாவது 3, அரே ஆஃப் ஜே வந்து 5 இல்லையா? ஸோ அரே ஆஃப் 5 மைனஸ் 2ல என்ன இருக்கு? 5 மைனஸ் 2 2னா 3, 0 1 2 3 2 இருக்கு. ஸோ 2 நாட் ஈக்குவல் டு அரே ஆஃப் 5ல என்ன இருக்கு? 0 1 2 3 4 5 3 இருக்கு. 2 நாட் ஈக்குவல் டு 3. இந்த கேஸ் கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். ஸோ அரே 2 ஆஃப் ஐல என்ன வேல்யூ இருக்கு? இப்போ 4 இருக்கு. அரே ஆஃப் ஜேல வந்து 5 இருக்கு. ஸோ சேம் அரே 2ஓட ஃபோர்த் பொசிஷன்ல அரே 1ஓட ஃபிஃப்த் பொசிஷனை ரீப்ளேஸ் பண்ணிடுன்னு சொல்லிடுறோம். ஸோ இந்த 3யை தூக்கி இங்க போட சொல்றோம். ஓகேங்களா? போட சொல்லிட்டு கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்றோம், ஜேயை இன்க்ரிமெண்ட் பண்றோம், ஐயை இன்க்ரிமெண்ட் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ ஜே 6 less than 6 இந்த கேஸ்ல கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அவுட்புட் வந்து கிடைச்சிருச்சு. 1 1 2 2 3 இதோட சைஸ் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். சைன்ஸ் என்ன? கவுண்ட். ஸோ இப்ப வந்து அரே 2ல ஸ்டோர் ஆயிருக்கு எல்லாமே. ஓகேங்களா? ஆனா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா அவங்க கொடுத்த அரேல இப்படி எலிமெண்ட் ஸ்டோர் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அரே 2ல இருக்கிற வேல்யூ எல்லாமே எடுத்து அரே 1ல திருப்பி போட போறோம். இப்போ L equal to 0, L less than count, count 5. நமக்கு இந்த 0 தேவையில்லை. ஓகே, 0 பொசிஷன் அவங்களுக்கு தேவை கவுண்ட் இருக்கிற எலிமெண்ட்ல எல்லாமே யூனிக்கா இருக்கணும். யூனிக் இன் தி சென்ஸ் 3 டைம் இந்த வேல்யூ வரக்கூடாதுன்னாங்க. ஸோ இந்த கவுண்ட் வர ஐட்ரேட் பண்ணா போதும். இங்க நான் அரே இப்படி இருக்கிற அரேய 1 1 1 2 2 3 இருக்கிற அரேய ஸோ 1 1 2 2 1 1 1 2 2 3 இருக்கிற அரேய ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் இந்த அரே மாதிரி மாத்திருன்னு சொல்லிடுறேன். ஸோ 1 1 2 2 3 0. ஓகேங்களா? ஸோ இங்க நம்மளுக்கு 0ல இருந்து கவுண்ட் அப்படியே ஒவ்வொரு எலிமெண்டா ஐட்ரேட் ஆகி அரே 2ல இருந்து எடுத்து அரே 1ல ரிட்டர்ன் பண்ணிட்டு இந்த கவுண்ட்டை 5 ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கிடைச்சிடும். ஓகேங்களா? 1 1 2 2 3 நமக்கு இங்க கிடைச்சதும் 1 சாரி இங்கே 1 1 2 2 3ன்னு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? லாஸ்ட் எலிமெண்ட் வந்து லாஸ்ட் எலிமெண்ட் என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்? இங்க 3 இன்னொரு 3 ஸ்டோர் ஆயிருக்கும் அரே 1ல. ஆனா அவங்க கன்சிடர் பண்றது வந்து இந்த எலிமெண்ட் மட்டும்தான் 5னால. ஓகேவா? ஸோ இது ரன் பண்ணா அக்செப்டட் ஆயிடுச்சு. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.